மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் சூப்பரான ஒரு தொகுப்பு. சமீப காலங்களில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி கலந்து கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம நடப்பு செய்திகளை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். மக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம், தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் ஜனவரி 27ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளடக்கம். சில நடப்பு செய்திகள் இன்றைய உள்ளடக்கத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது தமிழக அரசின் குடியரசு தின விருதுகள். முக்கியமானது, சாலிடா இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியாமா? அடுத்தபடியாக 77வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்புகள். ஓகேவா? நம்ம ஏற்கனவே ஒரு 2-3 நாளாகவே பார்த்துருக்கோம் குடியரசு தின விழா தொடர்பான செய்திகளை. இன்னைக்கு சிறப்புகள் மட்டும் தனியாக பார்க்கலாம். அதே மாதிரி உலக மகளிர் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெறுகிறது, என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து தேசிய மகளிர் ஆணையம், அது தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நீதிபதி எஸ் ரவீந்திர பட் குழு எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது, இதுதான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக இந்த சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? இனிமேல் விரிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் குடியரசு தின விருதுகள் 2026. சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியமான முதல் விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம். சரிங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தீயணைப்புத்துறை ஓட்டுநர் சங்கர் அவர்களுக்கும் தீயணைப்புத்துறை சேர்ந்த சுரேஷ் மற்றும் ரமேஷ் அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. எப்போ? குடியரசு தினத்தன்று. சரிங்களா? அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மறைந்த பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கும் அறிஞர் அண்ணா அந்த பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இந்த பீட்டர் ஜான்சன் அவர்கள் தாமிரபரணியில் ஒரு 2 குழந்தைங்க இந்த தாமிரபரணி நதியில் பார்த்தீங்கன்னா மூழ்கி ஒரு இறந்து போகிற சூழ்நிலை இருக்கும்போது அவங்க 2 பேரை காப்பாற்றிட்டு தன்னுரை ஓகேவா மாய்த்து கொண்டவர் இழந்தவர் பீட்டர் ஜான்சன் அவர்களுக்கும் அண்ணா பதக்கம் தமிழ்நாடு அரசினால் வழங்கப்பட்டுள்ளது. அவங்களோட மனைவி இந்த விருதை வாங்கியிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பாருங்க. ஓகேவா? கோட்டை அமீர் விருது. சரியா? கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது திருப்பூரை சேர்ந்த ஓகேவா கலிமுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு மத கலவரம் அல்லது ஒரு மதத்தை சேர்ந்த நபர் இன்னொரு மதத்தை சேர்ந்த நபர்களுக்கு ஒரு முக்கியமான உதவி, ஓகேவா, ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு நல்ல உதவியை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்கள கௌரவப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசானது கோட்டை அமீர் விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விருது நடப்பாண்டில் வழங்கப்பட்டுள்ள நபர் திருப்பூரை சேர்ந்த திரு கலிமுல்லா அவர்கள். இதே மாதிரி மத்திய அரசானது இந்த மத நல்லிணக்க விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விருதின் பெயர் கபீர் புரஸ்கார் விருது. கபீர் புரஸ்கார் விருது மத்திய அரசு, கோட்டை அமீர் விருது தமிழ்நாடு அரசு. ரெண்டுமே மத நல்லிணக்க விருது, கம்யூனல் ஹார்மோனி அவார்ட். ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா? தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பாருங்க, நாராயணசாமி நாயுடு விருது. சரி, நாராயணசாமி நாயுடு விருது சிறந்த நெல் சாகுபடி, அதிக அளவு நெல் மகசூலை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஒரு விருது கொடுக்குறாங்க. அந்த விருதின் பெயர் நாராயணசாமி நாயுடு விருது. இந்த விருது நடப்பாண்டில் யாருக்கு வழங்கப்படல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், விவசாயம்னாலே நமக்கு தஞ்சாவூர் ஞாபகம் வரும். தஞ்சாவூரை சேர்ந்த விவசாயி கா வீரமணி அவர்களுக்கு தான் நடப்பாண்டிற்கான நாராயணசாமி நாயுடு விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இயற்கை விவசாயத்தை ஓகேவா ஊக்குவிக்கிற மாதிரி நம்மாழ்வார் பெயர்ல விருது வழங்கப்படுகிறது. அது வேற ஒரு செய்தியில் வரும், இதுல வராது. சரியாமா? அடுத்தபடியாக சிறந்த காவல்துறைக்கான தமிழ்நாடு அரசின் விருது. ஓகேவா? அது முதல் பரிசை வென்றது மதுரை மாநகரம். மதுரை காவல்துறை தான் முதல் பரிசை வென்றிருக்கிறாங்க. இதில் 2ஆம் பரிசை வென்றது திருப்பூர், 3ஆம் இடத்தை வென்றது கோயம்புத்தூர். சரிங்களா? மதுரை அப்படியே வாங்க, திருப்பூர் அப்படியே அது பக்கத்தில் ஒரு யூட்டன் போட்டு வந்தீங்கன்னா கோயம்புத்தூர். அதே மாதிரி காந்தியடிகள் காவலர் பதக்கம். சரி, அந்த மது ஒழிப்பு, கள்ளச்சாராயம் ஒழிப்பு, இதில் யார் சிறப்பான பணியாற்றாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசானது காந்தியடிகள் பேரில் ஒரு காவலர் பதக்கத்தை கொடுக்குறாங்க. இந்த விருது சமீபத்தில் விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜன் அவர்கள், ஓகேவா, அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆரோவில் காவல் நிலைய காவல் உதவியாளர் திரு சத்யானந்தன் அவர்கள், அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போனஸ் கேள்வி வைக்கலாமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்கல்ல, அதை விசாரிப்பதற்கு என்ன கமிட்டி போட்டாங்க? என்ன கமிட்டி போட்டாங்கம்மா? நானே சொல்லட்டுமா? கோகுல்தாஸ் ஆணையம். கோகுல்தாஸ் ஆணையம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவம் மறக்கக்கூடாது. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் அவர்களுக்கும், கடலூர் மாவட்டம் புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நடராஜன் அவர்களுக்கும், அடுத்து சேலம் மாவட்டம் மத்திய நுண்ணறிவு பிரிவு தலைமை காவலர் கண்ணன் அவர்களுக்கும் என்ன விருது வழங்கப்பட்டுள்ளது? காந்தியடிகள் காவலர் பதக்கம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விருது, கள்ளச்சாராய ஒழிப்பிற்கு வழங்கப்படும் முக்கியமான ஒரு விருது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, ஒரு மாநாடு
உலக மகளிர் உச்சி மாநாடு 2026 குளோபல் விமென்ஸ் சமிட்னு சொல்லுவாங்க. இது 2026ஆம் ஆண்டிற்கான மாநாடு எங்கு நடைபெற்று வருகிறது, அதாவது நடைபெற்று முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஓகேவா? சென்னை ட்ரேட் சென்டர், சென்னை வணிக வளாகம் அமைந்துள்ள இடம் நந்தம்பாக்கம். அந்த சென்னை நந்தம்பாக்கத்தில் தான் ஜனவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி இந்த மாநாடானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 முக்கிய கருப்பொருளில் அமர்வுகளை கொண்டு நடத்தப்பட்டது. பெண்களின் சமூக முன்னேற்றம், அதிகாரம் அளித்தல், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட ஒரு 11 கருப்பொருள் மைய கருத்தில் தான் இந்த மாநாடு நடத்திருக்கிறாங்க. நமக்கு தெரிய வேண்டியது உலக மகளிர் உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர், மறக்கக்கூடாது. சரியாமா? அடுத்தபடியாக மகளிர் மாநாடு பார்த்ததுனால இன்னொரு முக்கியமான அமைப்பை பற்றி பார்த்துடலாம். தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். ஓகேவா? தேசிய மகளிர் ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1990, 1990 தான் தேசிய மகளிர் ஆணைய சட்டம் உருவாக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த என்சிஎம், சரியா, என்சிடபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், தேசிய மகளிர் ஆணையம் முறைப்படி உருவாக்கப்பட்ட நாள் ஜனவரி 31, 1992. சரிங்களா? 92 மறந்துடக்கூடாது. சரியாமா? இதன் முதல் தலைவராக சேர்பர்சனாக இருந்தவர் ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். தற்போதைய மற்றும் 9வது தலைவராக தற்போது பதவியில் இருப்பவர் விஜயா கிஷோர் ரகாத்கர் அவர்கள். சரிங்களா? 2024ஆம் ஆண்டு முதல் பதவியில் இருக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு விஜயா கிஷோர் அவர்கள் பதவியில் இருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா, அதாவது 8வது தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவியாக இருந்தவர் ரேகா சர்மா அவர்கள். தற்போது 9வது தலைவியாக இருப்பவர் விஜயா கிஷோர். சரியா? 3 ஆண்டுகள் பதவிக்காலம். தேசிய மகளிர் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஜனவரி 31, 1992. முதல் தலைவி ஜெயந்தி பட்நாயக், மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. எஸ் ரவீந்திர பட் குழு ஒரு கமிட்டி. சரிங்களா? மாணவர்கள் தற்கொலை, சரிங்களா, படிக்கிற பசங்க ஏன் தற்கொலை செய்கிறாங்க அதை விசாரித்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு குழு, அதனுடைய தலைவர் தான் எஸ் ரவீந்திர பட். ஓகேவா? பாருங்க, மாணவர்கள் தற்கொலை செய்வதை கொள்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் ரவீந்திர பட் தலைமையில் பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் கொண்டவர்கள் அடங்கிய தேசிய பணிக்குழுவை, ஓகேவா, யார் உருவாக்கியிருக்கிறாங்க? இந்திய உச்ச நீதிமன்றம் அமைத்தது. இந்த குழுவானது சமர்ப்பித்த அறிக்கைகளின்படி இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 142, சரி, ஆர்டிகல் 142 என்ன சொல்லும்? உச்ச நீதிமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரம், சரியா, ஸ்பெஷல் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இந்த 142 வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தின்படி 9 எண்ணிக்கையிலான வழிகாட்டுதல்களை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாரதிவாலா மற்றும் அரங்க மகாதேவன் அடங்கிய அமர்வு வழங்கியுள்ளது. சரிங்களா? சரி, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகளின் படி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, NCRBன்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய குற்ற ஆவண தரவுகளின் காப்பக தரவுகளின் படி இந்தியாவில் 2023ஆம் ஆண்டில், ஓகேவா, பார்த்துக்கோங்க, 1.71 லட்சம் பேர் தற்கொலை செய்துள்ளனர். சரிங்களா? இந்த 1.71 லட்சம் பேரில் 8.1% பேர், அதாவது 13,892 பேர் யாரு? மாணவர்கள். ஓகேவா? அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாணவர்கள் தற்கொலை எப்படி தடுக்கலாம் அதற்கான பரிந்துரை வழங்குவதற்கு தான் நீதிபதி ரவீந்திர பட் குழு உச்ச நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? ஓகே, தொடர்ந்து பாருங்க. 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 10 ஆண்டுகளில், அதாவது 2023ஆம் ஆண்டில் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வது 65% அதிகரிச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. 2013இல் 8423 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 2023ஆம் ஆண்டில் 13,892 அதிகரித்துள்ளது. சரிங்களா? சரி, இதுக்கு நிறைய காரணங்களை மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க, சில ஆசிரியர்களும் சொல்லியிருந்தாங்க. இதில் 2 முக்கியமான டேட்டாவை தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 படி 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளவு இருக்கணும்? 50% இருக்க வேண்டும். அதுதான் இந்திய அரசோட இலக்கு. சரிங்களா? சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த டேட்டாவில் இந்தியாவின் அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 28.4 இருக்கு. சரி, 28.4 இருக்குது. அதை 50% உயர்த்துவதற்கு இலக்கு ஆண்டு 2035. இந்த இலக்கை அடைவதற்கு உயர்கல்வி நிறுவனங்கள் நிறைய பிரஷர் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய சில பேட்டிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உலக லெவலில் உலக கல்வி மாணவர் சேர்க்கையில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தை அடைவதற்கு நிறைய முக்கியமான எஃபர்ட்டை வேகமாக பண்ணுறாங்க. அது தாக்குப்பிடிக்க முடியாமல் சில பசங்க சூசைட் பண்ணுறாங்க. முக்கியமாக IITகளில் கூட பசங்க சூசைட் பண்ணி சாகுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தடுப்பதற்கு தான் என்ன கமிட்டி? ரவீந்திர பட் கமிட்டி. மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக 77வது இந்திய குடியரசு தின விழா 2026. சரிங்களா?
நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். அதோட சிறப்புகள் சொல்லி பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதை கர்தவ்யாபாத், இந்த இடத்துல போனஸ் கேள்வி கேட்கலாமா? கடமை பாதை கர்தவ்யாபாத் எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? பழைய பேர் ராஜ்பாத். இந்த பேரை எப்போ மாற்றினாங்க அப்படிங்கிறத போனஸ் கேள்வியாக சொல்ல பார்க்கலாம். சில தேடல்கள் நமக்குள்ளே இருக்கணும், அதுக்கு தான் இந்த மாதிரி போனஸ் கேள்வி நடுவில் கேட்குறேன். சரிங்களா? கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசிய கொடியை வந்துட்டு ஏற்றி பறக்க விட்டுருக்கிறாங்க. இந்த 77வது இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டவர்கள் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரான உர்சுலா வான் டர் லயன் அவர்களும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துருக்கிறாங்க. சரிங்களா? என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்திய குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் பங்கேற்பது இதுவே முதல் முறை. அதே மாதிரி இந்திய ராணுவத்தோட அணிவகுப்பு நடக்கும்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சொந்தமான ராணுவ அணிவகுப்பும் முதல் முறையாக இதில் கலந்துக்கிட்டது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 77வது இந்திய குடியரசு தின விழா அணிவகுப்போட அந்த மைய கருத்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். சரியா? கருப்பொருள் வந்தே மாதரம் ஒரு கருப்பொருள் தான் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. எங்கே நடைபெற்றது? கர்தவ்யாபாத். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சில முக்கியமான பெயர்களை நான் சொல்கிறேன், லைட்டாக பார்த்துக்கோங்கம்மா. பிரம்மோஸ், ஆகாஷ் அப்படிங்கிற 2 ஏவுகணைகள், இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ், சரியா, மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள். அடுத்து சூர்யாஸ்திரா அப்படிங்கிற ஒரு ராக்கெட் லான்ச்சர். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் பிரதான ஒரு போர் பீரங்கி. சரி, போர் நமக்கு போரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பீரங்கி டேங்க் அர்ஜுன் டேங்க். சரி, நம்மளுடைய ஆவடியில் இது தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பிரம்மோஸ் மற்றும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கின ஒரு வான் பாதுகாப்பு அமைப்போட பேர் தான் S-400. அதே மாதிரி இந்தியா சொந்தமாக ஆகாஷ்ங்கிற பேரில் சரிங்களா இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி முக்கியமான 2 பீரங்கிகள் காட்சிப்படுத்தப்பட்டது. அதில் ஒன்று இந்த T-90, அடுத்து பார்த்தீங்கன்னா வஜ்ரா. T-90 வஜ்ரா, அர்ஜுன், அந்த மாதிரி பீரங்கிகளும் காட்சிப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி முக்கியமான 2 ஹெலிகாப்டர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் ஒன்று அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கிய அப்பாச்சி AH-64E ஹெலிகாப்டர். அடுத்து பிரசாந்த் லைட் அப்படிங்கிற ஒரு இலகு ரக ஹெலிகாப்டர். இது தவிர துருவ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஹெலிகாப்டர் இந்தியாவை உருவாக்குனது, அதுவும் இந்த குடியரசு தின விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக நாக் ஏவுகணை. சரி, அந்த பீரங்கிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு சூப்பரான ஏவுகணை நாக் ஏவுகணை, அந்த அமைப்பும் காட்சிப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி டேர் டெவில்ஸ், இந்த டெல்லி டேர் டெவில்ஸ் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல, IPL, அதே மாதிரி CRPF சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸும் SSP சாஸ்திரா சீமா பால் அப்படின்னு சொல்கிற இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து ஒரு மோட்டார் சைக்கிள் சாகச குழுவை நடத்துனாங்க. அதுக்கு வச்ச தலைப்பு டேர் டெவில்ஸ். இது தவிர இந்தியாவின் 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 13 அமைச்சகங்கள் துறைகளின் அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றது இந்த 77வது இந்திய குடியரசு தின விழாவில். ஓகேவா? அந்த அலங்கார ஊர்திகளில் அதிகமாக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வாகன ஊர்திகளோட அலங்காரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். மே 7ஆம் தேதி 2025 இந்தியா மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் சிந்தூர். அடுத்து தற்சார்பு இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய கருப்பொருள்கள் தான் முக்கியத்துவம் பெற்றது. அதே மாதிரி முதல் முறையாக அட்லாண்டா ஆஸ்பைட்ஸ் இராணுவ நடவடிக்கைகளின் கொடிகளை ஏந்திய ஐரோப்பிய ஒன்றிய ராணுவ குழு முதல் முறையாக பங்கேற்றிருக்கிறாங்க. என்ன பேர்? அட்லாண்டா ஆஸ்பைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆபரேஷன். அதை மேற்கொண்டது யூரோப்பியன் கவுன்சில், சரி, யூரோப்பியன் யூனியன். அந்த ராணுவ குழுவும் இந்திய அந்த சுதந்திர தின அணிவகுப்பில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. சூப்பரான செய்திமா, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்று தெரிந்திருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட், கோட்டை அமீர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, எதற்கு அப்படிங்கிறதையும் அந்த கேள்விக்கான பதில சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து தமிழக அரசின் நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு எதற்காக வழங்கப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, உலக மகளிர் உச்சி மாநாடு, சரி, உலக மகளிர் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவி யார்? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, நீதிபதி ரவீந்திர பட் குழு எதனுடன் தொடர்புடையது? அப்படி சேர்த்து அது கூட ஆர்டிகல் 142 எதை பற்றி கூறுகிறது? அதையும் போனஸ் கேள்வியாக சொல்லுங்கம்மா. இறுதியான சூப்பர் 6 கேள்வி, 6வது சூப்பர் 6 கேள்வி, 77வது இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் யார்? இதற்கான பதில்களை மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக பதில் சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம அரசு பணி உறுதி செய்து ஒரு சாதனை வெற்றியை படைக்க வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.